உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ரேகைகள், விரல்களில் தோன்றக்கூடிய ரேகைகள், இதை வச்சு உங்களோட உளவியல் ரீதியான பலன் சொல்கிறது. இது வந்து ஜீரோ மேன்சி அப்படிமா. ஜீரோக்னமி, ஜீரோ மேன்சி, இது ரெண்டும் சேர்ந்து படித்தா ஜீரோ சோபி. ஸோ இதுதான் இந்த கைரேகை கலை. இந்த புறங்கை இந்த அமைப்பெல்லாம் வச்சு சொல்கிறது வந்து உங்களோட உடல் ரீதியான உபாதைகள் பற்றிலாம் சொல்லலாம். நம்ம உடம்புக்கு என்ன மாதிரி ஆல்ரெடி என்ன ப்ராப்ளம்ல இருக்கு அப்படிங்கிற ஃபியூச்சர்ல என்ன ப்ராப்ளம் வருங்கிறத ஷியூரா சொல்ல முடியும். ஓகே. இப்போ விரல் நகம் இருக்கு பார்த்தீங்களா, நகத்தோட கலரை வச்சு உங்களுக்கு இந்த நோய் இருக்குன்னு உடனே கண்டு சொல்லிடும். ஓகே. அந்த நகம் வந்து இப்போ உதாரணத்துக்கு பியூர் ஒயிட்டா இருக்கு, எந்த ஒரு அதுல எதுவும் கரும்புள்ளியோ இல்லை எதுவுமே இல்லாம பியூரா இருக்குன்னா என்ன மாதிரி? பொதுவாக விரலோட அந்த நகத்தோட அந்த கலர் வந்து ரோஸ் கலர்ல இருந்துச்சுன்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க. வெள்ளை கலரா மாறிச்சுன்னா இப்போ உங்களுக்கு அனிமிக் இருக்கு. ஓகே. அந்த பிளட்ல ப்ராப்ளம், ரத்த சோகை நோய் இருக்கு. நீங்க அந்த காலத்துல டாக்டர் வந்து நம்மளை வந்து அந்த ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்த்தாங்க. கண்ணை பார்ப்பாங்க, நாக்கை நீட்ட சொல்லுவாங்க, விரலை நீட்ட சொல்லுவாங்க, உள்ளங்கையெல்லாம் நீட்ட சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய கலர் டிஃப்ரென்ஸ் வச்சு தான் முதல்ல நோய் சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு டாக்டர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க எடுத்தோடனே இந்த டெஸ்ட்டு இன்னொன்று தள்ளி, இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தள்ளி உட்கார வச்சு தான் பார்க்குறாங்க. அந்த டெஸ்ட் எழுதி கொடுத்து அந்த டெஸ்ட்டில் இருக்கிற ரிசல்ட்டுக்கு வந்து இது தராங்க, மருந்து தராங்க. ஓகே. ஸோ அந்த காலத்தில் நம்ம வந்து ஜோதிடர்களுக்கும் மருத்துவங்களையும் சேர்த்து தான் பார்த்தாங்க. நிச்சயமா. ஜோதிடமும் மருத்துவமும் இரு கண்கள் சொல்லுவாங்க. கண்டிப்பாக.